வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதாவது அரிய பூமி உலோகங்கள். அதுதான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு குளோபல் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நான் அமெரிக்காவை மிரட்டக்கூடிய சைனா. அமெரிக்கா சூப்பர் பவர், சைனா ரெண்டாவது சூப்பர் பவர். ரெண்டாவது ஆள் ஃபஸ்ட் ஆள் எப்படி மிரட்ட முடியும்? இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கு காரணம் வந்து இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ், அரிய பூமி உலோகங்கள். அவற்றின் பெயர் இருந்த போதிலும் பூமியில் மேலோட்டத்தில் குறிப்பாக அரிதானவை அல்ல. ஆனால் அவை பெரும்பாலும் ஸ்கேட்டராகி செறிவூட்டப்பட்ட வைப்புகளில் காணப்படவில்லை. அது வந்து சைனா, அது மாதிரி சைனாவில் தான் நிறையா இருக்குது மேக்ஸிமம் ரேர் எர்த்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அது வந்து மொத்தம் 17 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 17 எலிமெண்ட்ஸ், ஸ்காண்டியம், இட்ரியம், அப்புறம் லேந்தனைட்ஸ். வந்து இது கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் பார்த்திங்கன்னா அதில் தெரியும், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில். இந்த உலோகங்கள் தனித்துவமாக காந்த ஒளிரும் மற்றும் மின் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. அவை பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள், அதாவது என்னென்ன படிக்கணும்னா ஸ்காண்டியம், இட்ரியம், அப்புறம் லேந்தனம், சீரியம், அப்புறம் நியோடைமியம், புரோமியம், சாமரியம், யூரோப்பியம், அப்புறம் காடோலினியம், நிறையா இருக்குது. அது மாதிரி மெயின் வந்து பொதுவாக சேகரிக்கப்பட்ட பூமியில் மேற்பரப்பு ஏராளமாக இருந்த போதும் செறிவூட்ட வைப்பில் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் அவற்றை பிரித்தடித்து பொருளாதாரமாக ரீதியாக ரொம்ப சவாலாக இருக்கும். அதை பிரித்து எடுக்கிறதே ரொம்ப டஃப்பு. ஃபஸ்ட்டு கிடைக்கிறது இந்தியாவில் சுத்தமாக இல்லை. இந்தியாவில் வந்து ரொம்ப அங்கங்கே ஒரிசா அந்த மாதிரி இடத்துல இருக்குது. பட் சைனாவில் தான் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து அந்த ரேடாரு, அந்த ட்ரோன்ஸுக்கெல்லாம் முக்கியமாக இது பயன்படுது. இதுலேருந்து பண்ணக்கூடிய காந்தங்கள் இருக்குல்ல, நார்மலாக காந்தம்னா அந்த இரும்பில் பண்ணுவாங்க. அதை இரும்பை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி ஃபெரிக் ஆக்சைடு பண்ணி அதை பண்ணுவாங்க. அது வந்து லைட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த காந்தங்கிறது பயங்கர பவர்ஃபுல். இதை தான் அந்த ட்ரோன்ஸு அது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிது இப்போ. அதனால அது பேரே ரேர் எர்த் மெட்டல்ஸ். அண்ட் குளோபல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். அதுவும் சைனாவில் மட்டும்தான் நிறையா கிடைக்குது. ஸோ சைனா வந்து இப்போ சூப்பர் பவர் 1 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேலே டேரிஃப் விரிச்சிருக்காரு. இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு 50%, 40%, 30% அது மாதிரி டேரிஃப் பண்ணியிருக்காரு. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஸோ அதனால் அங்கே வந்து அந்த அமெரிக்கா உள்ள பொருட்கள், ஏன்னா சடனாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அமெரிக்கா மேக்ஸிமம் டிபெண்ட் ஆகிறது அதர் கண்ட்ரீஸ் தான். அங்கே ரொம்ப உற்பத்தி கம்மி. அங்கே வந்து லேபர் ஜாஸ்தினால உற்பத்தி பண்ண முடியாது. எல்லாத்தையும் பல நாடுகளையும் இம்போர்ட் பண்ணி, அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பண்ண நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டு, அவங்க வாங்குறதுனால அவங்களுக்கு இம்போர்ட்டு. ஸோ அதனால் அந்த இம்போர்ட் பண்ணி வாங்குறதுனால சடனாக இம்போர்ட் நின்று போயிடும். ஏன்னா எக்ஸ்போர்ட் டேரிஃப் போடுறதுனால எவன் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டான். டேரிஃப் ஏறிடும். அதனால் அந்த மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட போகிறாங்க. அங்கே எக்கானமி வந்து லாஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அமெரிக்கா வந்து கண்முன் வீழ்வதை நாம் பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த ரேர் எர்த்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கணுன்னா, 2 குழுக்கள். அணு எடையின் அடிப்படையில் அவை பெரும்பாலும் ஒளி மற்றும் கனமான, அதாவது EU முதல் லூ வரை அரிய பூமி தனிமங்களாக பிரிக்க எடுக்கப்பட்டன. க்ளீன் எனர்ஜி எசென்ஷியல் ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, விண்ட் டர்பைன்ஸ், ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்க்கெலாம் இது யூஸ் ஆகுது. நேஷனல் டிஃபென்ஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ். ஹெல்த் கேரில் யூஸ் ஆகுது. யூஸ்ட் இன் மெடிக்கல் இமேஜிங், MRI ஸ்கேன் போடணும்ல, மெடிக்கல் இமேஜிங், ரெசனன்ஸ் பேஸ்ட், அதுக்கும் அந்த யூஸ் ஆகுது. அப்புறம் ஹைலி இன்டென்சிட்டி மேக்னெட் யூஸ் இன் ஹை பர்ஃபார்மன்ஸ் மேக்னெட்ஸ் ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் கேட்டலிஸ்ட், நிறையா கெமிக்கல் ரியாக்டர்ஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் உள்ள கேட்டலிஸ்ட்க்கெலாம் இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து பெரிய ரேர் எர்த்ஸ் பற்றி தான் இப்போ மெயின் டாபிக் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்தியாவில் உள்ள ரேர் எர்த்ஸ் கம்பெனி உள்ள ஷேர்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது கூடிய சீக்கிரம் விலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சேனலை பார்க்கறதுக்கு நன்றி. நான் சொன்ன விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ.